அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி பா கௌரி, ஏடிஎம் மகளிர் கல்லூரி தன்னாட்சி, நாகப்பட்டினம். நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது அற இலக்கியம் முதலாம் ஆண்டு இளங்கலை தமிழ் மாணவர்களுக்கான பாடத்திட்டம். இதில் முதல் யூனிட்டின் முதல் அலகில் இன்னா நாற்பது என்ற ஒரு தலைப்பை நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். இன்னா நாற்பதுனா துன்பம் தரக்கூடியவற்றை தொகுத்து தரக்கூடிய ஒரு பாடல் என்று பெயர்படுகின்றது. இந்த இன்னா நாற்பது பாடலில் ஒவ்வொரு பாடலிலும் 4 கருத்துகள் அமைந்திருக்கும். ஒவ்வொரு கருத்துக்கு பின்னாடியும் இன்னா அப்படின்னு எடுத்து சொல்றதுனால 40 பாடல்களை வச்சிருக்கிறதுனாலையும் இந்த நூல் இன்னா நாற்பது என்று அழைக்கப்படுகிறது. இந்த இன்னா நாற்பது என்ற நூலினை எழுதிய ஆசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா கபிலர். இவர் சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவர் அப்படிம்பாங்க. பிற்காலத்தவர் அப்படின்னும் சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இவர் சைவ வைணவ நெறிகளை பொதுவாக உற்று நோக்கியவர். உலகில் என்னென்ன துன்பம் தரக்கூடியன அப்படின்னு அவருக்கு தோன்றியவற்றை எல்லாம் 4 ஒவ்வொரு பாடலிலும் அழகாக கூறியிருக்கிறார். இன்னா நாற்பதில் கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக 40 பாடல்கள் உள்ளன. அந்த எல்லா பாடல்களுமே வெண்பா யாப்பில் அமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பாடலிலும் 4 நீதி கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இது ஒரு சிறந்த நீதி இலக்கிய நூலாகவும் கருதப்படுகின்றது. 14 கீழ்கணக்கு என்னும் தொகுப்பில் இந்த நூல் இடம்பெற்றுள்ளது. மக்கள் நம்ம எல்லாருமே விரும்புறது என்னன்னா ஒரு இன்பத்தை தான். இன்ப துன்பங்களுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்க மாட்டோம் எப்பயுமே. இது எந்த காலத்துக்குமே மக்களுக்கு பொதுவாக பொருந்தக்கூடிய ஒரு விதி. இன்பத்துக்கான காரணத்தை அறிஞ்சு கொள்றதை விட நமக்கு எதுக்கு கஷ்டம் வருது, நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இன்னா நாற்பதுங்கிற இந்த விஷயத்த கபிலர் சொல்லியிருக்கிறாரு. இன்னா நாற்பது முதலில் படைக்கப்பட்டு அதற்கு அப்புறமா தான் இனியவை 40 என்று படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூல்ல வாழ்க்கைக்குரிய எல்லா நீதி கருத்துக்களுமே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் எப்படி நல்லவனா இருக்கணும், மனுஷனுக்கான இந்த சமூகத்துக்கான கடமைகள் என்ன, அவன் இந்த மனுஷ ரூபாய் எடுத்தத உடனே அவன் இந்த சமுதாயத்துல என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான், அவனுக்கு ஏற்படுற பல்வேறு சூழ்நிலைகள், அதனால அவனுக்கு என்னென்ன ஏற்படுற துன்பங்கள், இது எல்லாத்தையும் அழகா கபிலர் தொகுத்து சொல்லியிருக்கிறாரு. குடும்பம் அப்படின்னா ஒரு கணவனும் மனைவியும் அவங்களுக்கு இடையேயான உறவு. அவர்கள் ஒரு பெற்றோர், பிள்ளை, அவங்க மகள் அப்படின்னு ஒரு குடும்பமா அது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க, ஒரு குடும்பம்னு சொல்லுவாங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னத்தெல்லாம் துன்பம் தருது, அது எல்லாம் எப்படி அப்படிங்கறதெல்லாம் கபிலர் சொல்லியிருக்கிறாரு. இன்னா நாற்பது ஒரு அரசன், குடிமக்கள், உழவர், துறவிகள் அவங்கவுங்க நிலையில அவங்களுக்கு என்னென்ன துன்பம் ஏற்பட்டுச்சு அப்படி எல்லாத்தையும் சுட்டி காமிக்குது. கபிலர் இன்னா நாற்பதுல துன்பங்களின் மூலங்கள், அதாவது இதான் மனுஷனுக்கு துன்பம் வருது அப்படின்னு சொல்லி நமக்கு எடுத்து சொல்றாரு. கடவுள் வாழ்த்து உட்பட 41 வெண்பாக்கள்ல 164 இன்னாதவைகளை கபிலர் தொகுத்து சொல்றாரு. தனிமனித பண்புகள் செம்மைப்பட்டால் சமுதாயம், அதாவது ஒரு தனி மனுஷன் திருந்தினா சமுதாயம் திருந்திடும், சமுதாயம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற நோக்கில தனிமனித பண்புகள் செம்மைப்பட்டால் மனிதன் செம்மை அடைவான், சமுதாயம் சிறந்து விளங்கும் அப்படிங்கிற நோக்கில அமைந்த அறக்கருத்துக்களே இந்த நூல் முழுவதும் காணப்படுகின்றன. பந்தமில்லாத மனைவியின் வனப்பின்னா, தந்தை இல்லாத புதல்வனின் அழகின்னா, அந்தனரில் இருந்து ஊனின்னா வாங்கின்னா மந்திரன் வாயாவிடின். முதல்ல பந்தமில்லாதன்னா சுற்றமில்லாத, சொந்தங்கள் இல்லாத மனை, ஒரு வீட்டின் இல்வாழ்க்கையின் வனப்பு அழகானது கிடையாது. ஒரு வீடுன்னு இருந்தா ஒரு அழகு அப்படின்னா அந்த சுற்றத்தார்கள் கூடியிருந்தாதான் அது அழகு அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு சுற்றத்தார் இல்லைன்னா அந்த இல்லறம் அப்படிங்கிறது இனிமையாக இருக்காது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தந்தை இல்லாத ஒரு தந்தை இல்ல, ஒரு அழகான ஒரு குழந்தையாக இருக்கிறான் அவன். அப்ப தந்தை இல்லாத புதல்வனின் அழகு யாராலும் விரும்பப்பட மாட்டாது அப்படிங்கிறாரு. அது அழகா இருந்தாலும் எல்லாம் சொல்லுவாங்க, இது அப்பா இல்லாத குழந்தை தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் துன்பம் தரக்கூடிய செயல்கள் தான் அந்த குழந்தைக்கு செய்வாங்க. அதனால அது ஒரு அழகா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அந்தனர், அதாவது ஒரு வீட்டுல ஒரு அந்தனர் இருக்காரு, அவர் துறவி இருக்கிறாரு அப்படின்னா அவர் கடவுளை வழிபடக்கூடியவராக இருக்கலாம். அந்தனருக்கு நாம சாப்பாடு கொடுக்காம சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்தனர் வீட்டில் இருக்கிறப்ப நாம தனித்து உண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அவ்வாறே மந்திரம், அதாவது வேத மந்திரங்கள்லாம் யாகம் அதெல்லாம் செய்வாங்க இல்லையா,
அப்ப வந்து அந்த மந்திரங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதலைய வந்து ஆண்டவனுக்கு நம்ம வைப்போம். அப்படி வேண்டுதல் வைக்கிறப்ப அந்த வேண்டுதல்கள் வந்து பலிக்காவிடில் பயன்கள், நாம ஏதோ ஒரு விஷயம், இப்ப கல்வியில நான் நிறைந்த கல்வி செல்வம் உடையவனாக ஆக வேண்டும், இல்ல நிறைந்த செல்வம் எனக்கு வேண்டும், எனது நோய் வந்து தீர வேண்டும் அப்படின்னு இறைவனை நோக்கி நம்ம வேண்டிப்போம். அப்படி அந்த மந்திரம் பயனளிக்காவிட்டால் நமக்கு அது துன்பத்தை தரக்கூடியதாக இருக்கும். பார்ப்பாரில் கோழி நாயும் புகழின்னா, ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா, பாத்தில் புடவை உடையின்னா வாங்கின்னா, காப்பாற்றா வேந்தன் உல அப்படிங்கிறாங்க. பார்ப்பாரில், பார்ப்பாருடைய அந்தணர்கள், அந்தணர்கள் கறி மீன் அது மாதிரி அசைவ விருந்துகளை உண்ண மாட்டாங்க. ஆக அவங்க வீட்டுல வந்து இந்த கோழி நாய் ஆடு இதெல்லாம் புகுந்ததுன்னா அவங்களுக்கு அது ஒரு துன்பத்தை தரக்கூடிய விஷயமாக அவங்க உணர்வாங்க. அதே மாதிரி திருமணம் செய்து கொண்ட ஆணுக்கு, கணவனுக்கு மனைவி அடங்காம இருந்தாங்கன்னா, அடங்காமை அதாவது கொண்ட கொழுநன் அப்படிம்பாங்க கணவனை, அந்த கொண்ட கொழுநனுக்கு மனைவி அடங்காமல் நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டத்தை தரக்கூடியது, மிகவும் துன்பத்தை தரக்கூடியது அப்படிங்கிறாங்க. உடுத்தி கொண்டிருக்கின்ற புடவையானது எப்படி இருக்கும்னா, அழகாக மடிப்புடன் நம்ம உடுத்தினாதான் அது அழகை தரக்கூடியதாக இருக்கும். ஆக புடவை உடுத்துதல் வந்து அசிங்கமாக இருந்தால் அது துன்பத்தை தரும். ஆகவே இது எல்லாத்தையும் இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கொடுங்கோல் மரமன்னர் கீழ்வாழுதல் இன்னா, நெடுநீர் புனையின்றி நீந்துதல் இன்னா, கடுமொழியாளர் தொடர்பின்னா இன்னா, தடுமாறி வாழ்தல் உயிர்க்கு. கொடுங்கோல் ஆட்சி செய்யறான், செங்கோன்மை வாய்ந்த ஒரு அரசனா இருந்தா அந்த மன்னன் கீழே நம்ம வந்து வாழலாம். ஆனா அவனே கொடுங்கோல் ஆட்சியை புரிகிறான். ஆக அந்த மன்னன் கீழே நம்ம வாழ்றது, ஒரு மன்னன் கொடுங்கோல் ஆட்சி புரிகிற மன்னன் கீழே வந்து வரி போடுவான், இல்ல மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தீங்கு செய்யற மாதிரி இருந்தான்னா அந்த மன்னன் கீழே ஒரு மக்களானவர் இனிமையாக வாழ முடியாது. அதனால அது துன்பத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நல்ல பெரிய கடலாக இருக்கிறது, நெடுநீர் மிக்க நீரை புனையின்றி, அதாவது தெப்பம் இல்லாமல் நீந்த முடியாதுங்கிறாங்க. ஒரு பெரிய கடல்ல நம்ம ஏதாவது ஒரு கப்பல்லையோ இல்ல படகுலையோ தான் போக முடியும். அந்த நடுவுல நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட முடியும், நடுவுலயே முழுகிடுவோம். அதனால ஒரு பெரிய நீரை, நெடுநீரை நாம எந்த ஒரு கப்பலோ படகோ ஏதோ ஒரு துணை இல்லாம, கப்பலில துணை இல்லாமையோ படகு துணை இல்லாமையோ போக முடியாது, கடக்க முடியாது, அது துன்பத்தை தரக்கூடியது அப்படிங்கிறாரு. கடுமொழியாளர், அதாவது என்ன சொல்லுவார்னா, வள்ளுவர் வந்து கனி இருப்ப காய் கவர்ந்தாச்சு அப்படின்னு சொல்லுவாரு. கனி இருக்கிறப்ப, அதாவது இனிமையாக பேசுறதுதான் வந்து கனிங்கிறார். இனிமையான சொற்கள் பேசாம கடுமொழி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடுமொழியாளர் தொடர்பு, வன் சொல் பேசுறவங்களுடைய தொடர்பு, அப்ப கூடயே அவங்கள வச்சுக்கிறோம்னா அவங்களுடைய தொடர்பு நமக்கு எப்படி இருக்குங்கிறாங்க, துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உயிர்களுக்கு தடுமாறி மனம் தடுமாற்றம் அடைந்து வாழ்வது இன்னர். அதாவது நம்ம பேசுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தடுமாற்றமாக பேசினோம்னா, அது தெரியாம பேசினோம்னா அது வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. எருதில் உழவருக்கு போகிறாம் இன்னா, கருவிக்கண் மாறி புறம் கொடுத்தல் இன்னா, திருவுடையாரை சேரல் இன்னா, பெருவழியாருக்கு இன்னா செயல் அப்படிங்கிறாங்க. எருதில், அதாவது ஒரு உழவனாளவன் வேளாண்மை செய்வதற்கு தேவையானது வந்து எருது. அந்த எருது இல்லாமல் ஒருவன் உழப்போவானால் அது வந்து அவனுக்கு ஒரு துன்பத்தை தரக்கூடியதாக ஒரு செயலாக இருக்கும். உழு தொழிலுக்கு ஈரம், அதாவது உழுறப்ப எருது இல்லாம போனானா அந்த ஈரமா இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த மண்ணு அவனுக்கு வந்து துன்பம் தரும். ஏன்னா அவன் தனியா வந்து எருதே இல்லாம உழ போறான். அப்ப வந்து ஈரத்துல அவனுடைய கால்கள் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. அதனால அது வந்து ஈரமாக இருந்தால் அவனுக்கு அது துன்பத்தை தரும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி படையின் தொகுதி கண்மாறி நிலையழிந்து புறங்கொடுத்து முதங்காட்டுதல் இன்னா அப்படிங்கிறாங்க. ஒரு படை நடக்குது, அதாவது ஒரு போர் நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்ப வந்து போர்ல வந்து நேரா நின்று சண்டையிடாம புறங்கொடுத்து புறமுதிக்கிட்டு ஓடிட்டான்னு வச்சுக்கீங்க, அது வந்து ஒரு புறமுதிக்கிட்டு ஓடுறான் இவன் ஒரு கோழை அப்படின்னு சொல்லுவதற்கு இடமாக வாய்ந்துவிடும். அதனால அது வந்து ஒரு துன்பத்தை தரக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்றாரு. திருவுடையாரை, நல்ல செல்வமுடையவரை தான் திருவுடையவர். திரு என்றால் செல்வம், செல்வமுடையவர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களை பகைத்து கொள்ளுதல் துன்பம் தருதல் அப்படிங்கிறாங்க. செற்றம் கொள்ளல் இன்னா அப்படிங்கிறாங்க. இப்ப செல்வந்தர்கிட்ட நம்ம ஏதாவது காசு இல்லைன்னா தேவைன்னா அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். அவங்க கிட்ட சண்டை போட்டோம்னா நமக்கு எதுவும் தேவைன்னா அவங்க கிட்ட நம்ம போய் ஈயன இரத்தல் இழிவான ஒரு விஷயமா ஆயிடும், அவங்களும் தரமாட்டாங்க. அதனால அவங்கள பகைச்சு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி பெருமளியாருக்கு மிக்கம் திறனுடையாருக்கும் இன்னா தீமை செய்தல் இன்னா அப்படிங்கிறாங்க. வலிமை உடையவன்
நம்ம வந்து எப்பயுமே கொஞ்சம் வலிமை இல்லாதவங்களா தான் இருப்போம். ஆக பெரிய வலிமை உடையவர்கிட்ட நம்ம போய் சண்டை போடுறது ஒரு துன்பத்தை தரக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்றாரு. சிறையில் கரும்பினை காத்தோம்பல் இன்னா, உரை சேர் பழங்கூரை சேர்ந்து ஒழுகல் இன்னா, முறையின்றி ஆளும் அரசின்னா இன்னா, மறையின்றி செய்யும் வினை. சிறையில் வேலி இல்லாத கரும்பை வந்து காப்பாற்ற முடியாது. ஏன்னா வேலி இல்லாத பயிரை வந்து எது வேணாலும் ஆடு மாடு வந்து மேஞ்சு போயிடும். அதனால வேலி இல்லாத கரும்பை பாதுகாத்தல் துன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. உரைசேர் மழை துளி ஒழுகுதலை உடைய பழங்கூரை, அதாவது ஒரு பழைய கூரையை உடைய மனையில் வீட்டுல வாழ முடியாது. ஏன்னா மழை வந்தால் அந்த வீட்டில் நாம சேஃபா இருக்க முடியாது. அதனால வந்து பழங்கூரையை உடைய வீட்டுல வாழ முடியாது, பொருந்தி இருக்க முடியாது. அது ஒரு துன்பத்தை தரக்கூடிய ஒரு செயலாகும். ஒரு அரசனாவன்ட்ட ஒரு குடிமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நீதி கேட்டுதான் போவாங்க. ஆக நீதி இல்லாமல் ஆளுகின்ற அரசனது ஆட்சியானது ஒரு துன்பத்தை தரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சூழ்தல் இல்லாமல் செய்யும் வினை, அதாவது எதையுமே யோசிச்சு செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்படி யோசிச்சு செய்யக்கூடாத செயல் வந்து நம்ம எந்த ஒரு விஷயமும் யோசிச்சுதான் செய்யணும். அப்படி யோசிச்சு செய்யாத விஷயம் துன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அறமனத்தார் கூறும் கடுமொழி இன்னா, மறுமணத்தார் ஞாட்பின் மடிந்தொழுகள் இன்னா, இடும்பையுடையார் கொடையின்னா இன்னா, கொடும்பா உடையார் வாய் சொல் அப்படிங்கிறாங்க. சொல் பிரித்து அறமணத்தார் கூறும் கடுமொழி இன்னா, மரமணத்தார் ஞாட்பின் மடிந்தொழுதுகள் இன்னா, இடும்பையுடையார் கொடையின்னா இன்னா, கொடுமார், அதாவது அரமணத்தார் அருள் மனதை உடையவர்கள் கூறுற கடும் சொல்ல வந்து ரொம்ப கஷ்டத்தை தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறாங்க. அதாவது அவரே வந்து ஒரு துறவியாக இருப்பார். அவர் வந்து எப்பயுமே துறவிகள் வந்து கோபத்துல தபிச்சிருவாங்க. அது நமக்கு ஒரு கஷ்டம் தரக்கூடிய இருக்குங்கிறாங்க. அதனால வந்து அவங்க சொல்ற ஒரு கடுமையான வார்த்தைகள் வந்து கஷ்டத்தை தரக்கூடியதுங்கிறாங்க. நெடுஞ்சொம் கொண்ட வீரர் போர்க்களத்தில் செயலாற்றாது சோம்பி இருத்தல். அவனே ஒரு வீரன், அவன் வந்து ஒரு போர்க்களத்தில் போர் புரியாமல் சோம்பலாக இருந்தால் அது ஒரு துன்பத்தை தரக்கூடிய ஒரு செயலாகும். கொடியவர் கூறும் தீய சொல்லாகின துன்பம் தரும். கொடியவர்கள் கூற தீமையான சொற்கள் வந்து துன்பத்தை தருங்கிறாங்க. ஆற்றல் இல்லாதான் பிடித்த படை இன்னா அப்படிங்கிறாங்க. ஆற்றலே இருக்காது, வலிமையே இருக்காது, அவன் வந்து ஒரு படையை நான் வழி நடத்துகிறேன் என்று போவது துன்பத்தை தருங்கிறாங்க. அதாவது அழகான மலர்களையோ இல்ல வாசமுள்ள மலர்களையோ தான் பெண்கள் மகிழ்ந்து சூடுவார்கள். ஆக நாற்றமில்லாத வாசமில்லாத ஒரு மலர்களை பெண்கள் சூட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஆக நாற்றமில்லாத மலர்களின் அழகு என்பது துன்பத்தை தரக்கூடியது அப்படிங்கிறாங்க. தோற்றமில்லாத துணிவின்னா, அவனுக்கு வந்து எந்த ஒரு தைரியமே இருக்காது. அவனுக்கு நான் வந்து தைரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட காமிச்சுக்கிறது வந்து துன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. எவை துன்பம் தரும் அப்படின்னா, வலிமையற்றவன் கையில் ஏந்திய ஆயுதம், நறுமணமில்லாத மலரின் அழகு, தெளிவாக அறிந்திடாதவர் செய்யும் செயல், உரையாடலில் உட்பொருள், அதாவது நம்ம பேசுறதோட உட்பொருளை அறியாதவர்கள் அளிக்கும் மறுமொழி, இது எல்லாமே துன்பம் தரும். பகல் போலும் நெஞ்சத்தார் பண்பு இன்மை இன்னா, பகை போலும் நெஞ்சத்தார் பண்பின்மை இன்னா, அதாவது இரவலருக்கு எவை துன்பம் தரும்னா, கல்லுண்டு கழிக்கும் குடிகாரர்களுக்கு கல் விற்பனையாற்ற ஒரு ஊர்ல வாழ்றது ஒரு துன்பத்தை தரக்கூடியும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது கல். ஆக அந்த கல் இல்லாம அவங்க இருக்கிற ஒரு ஊர்ல போனாங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு துன்பத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. இரவலர்களுக்கு அவர்களுக்கு வழங்கும் வள்ளல்கள் இல்லாத போது, அதாவது இரவலர்னா ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறவங்க, அவங்களுக்கு வழங்கக்கூடிய வள்ளல்கள் இல்லாத போறது அவங்களுக்கு அது கஷ்டம் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஈகை குணம் இல்லாதவருக்கு இருக்கும் அழகு, அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனது இருக்காது அவங்களுக்கு. அது அவங்கள்ட்ட வந்து நம்ம செல்வம் எதிர்பார்க்கறது அழகில்லாதது அப்படிங்கிறாங்க. கடிவாளமற்ற குதிரையை இயக்குவது அழகு அப்படிங்கிறாங்க. அதாவது கடிவாளம் தான் ஒரு குதிரை வந்து நல்லா ஓடுறதுக்கு பயன்படக்கூடியது. ஆக கடிவாளமே இல்லைன்னா அந்த குதிரையை இயக்குறது துன்பத்தை தரக்கூடியதுங்கிறாங்க. பொருள் உணர்வார் இல்வழி பாட்டுரைத்தல் இன்னா அப்படிங்கிறாங்க. நான் சொல்லக்கூடிய பொருளே என்ன முன்னாடி இருக்கிறவங்களுக்கு புரியணும். அப்படி புரியாதவங்க இருக்கிற சபையில நான் போயிட்டு ஒரு பாட்டை வந்து சொல்றது வந்து தவறு, அது துன்பத்தை தரக்கூடியது. ஏன்னா அந்த மக்களுக்கு புரியுற மாதிரி நான் பேசினாதான் அவங்களுக்கும் புரியும். ஆக நான் பொருள் புரியாதவங்கள்ட்ட போயிட்டு நான் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. இருள்கூர் சிறு நெறி தாம் தனி போக்கு இன்னா, அருள் இல்லாது கண் செலவு. எவை துன்பம் தருனா, பொருளை புரிந்து கொள்ளாத இயலவற்ற பொருள் புரியாதவங்கள்ட்ட போயிட்டு பாடலை படிக்கிறது துன்பத்தை தரக்கூடியது. இருளடைந்த ஒரு சின்ன வழியில போயிட்டு தனிச்சு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. பொருள் வேண்டி கருணை மனம் மற்றவனை போயிட்டு நாடி போகக்கூடாதுங்கிறாங்க. வறுமை நிலையில் உள்ளவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே
துன்பம் தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது இன்னா 40. இனிமே நம்ம பார்க்க போறது இனியவை. இன்னாவுக்கு அடுத்து இனியவை 40 என்ற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். பிச்சை புக்காயினும் கற்றல் மிக இனிதே, நற்சுவையில் கை கொடுத்தல் சாலவும் முன்னினிதே, முத்தேர் முருகலார் சொல்லின் ஈது ஆங்கினிதே, பெற்றவும் மேலாயர் தேர்வு. அதாவது நம்ம கல்வி கரை இல்லாததாக பிச்சை உண்டாயினும் நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் எனக்கு இது பிச்சையா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாவது நம்ம படிக்கணும் அப்படிங்கிறாங்க. பிச்சை எடுத்து உண்டாயினும் கற்க வேண்டிய நூல்களை நம்ம தெளிவாக கற்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கற்க கசடர கல்வி கற்றவர் கூடிய நல்ல சபையில் வந்து உதவுதல் மிகவும் முற்பட்ட இனிது அப்படிங்கிறாங்க. கற்றவர் சபையில நம்ம பேசுறது, அவங்கள்ட்ட உதவுறது, அது வந்து ரொம்ப இனிதுங்கிறாங்க. முத்தை போன்ற பற்களை உடைய மகளின் வாய் சொல் இனிதல் அப்படிங்கிறாங்க. பெண்கள் வந்து பெண்களுடைய வாய் சொற்கள் மிகவும் இனிது. அது போன்ற சான்றோரை நம்ம வந்து கல்வி கற்ற சான்றோரை துணையாக கொள்ளுதல் மிக இனிமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. உடையான் வழக்கினை தொப்ப முடிந்தால் மனை வாழ்க்கை முன்னினிது, மானதா மாயின் நிலையாமை நோக்கி நெடியார் தூர்தல் தலையாக தான் இனிது நன்கு. செல்வமுடையவனுடைய ஈகை வந்து எளிய விஷயமா ஆகும் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்கிட்ட பொருள் இருக்கு, அவன் கொடுப்பான். ஆக அது வந்து எளிமையாக இருக்கும். கணவனும் மனைவியும் என்ன பண்ணுவாங்கன்னா மனம் ஒன்றி வேற்றுமை இல்லாம இல்வாழ்க்கை நடத்துறாங்கன்னா அது ஒரு இனிமையான ஒரு விஷயமாக இருக்கும். ஒன்றுபடும் பண்பு இல்லாத என்னுடைய உடம்பு முதலிய நிலையாமையெல்லாம் நினைச்சு காலம் தாழ்த்தாமல் புறம் என்ற இருவகை பற்றுகளையும் விடுதல். அகம்புறம் எல்லாம் பற்றுகளையும் விட்டுட்டேன், பற்றன் அடியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக எல்லா பற்றுகளையும் விடுதல் எல்லாருக்கும் ஒரு பற்றுகள்னா ஆசையை விடுதல் மிகவும் இனிமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. ஏவாது மாறா இளநிலை முன்னினிதே, நாளும் நவை போகிறான் கற்றல் மிக இனிதே, ஏருடையான் மேலாண்மை தானின் மீது ஆங்கினிதே, தேரில் கோள் நட்பு திசைக்கு. ஏவியை பணியை, அதாவது இப்போ ஒரு வேலையை விட்டோம்னா அந்த பணியை வந்து மறுக்காமல் செய்யும் மக்களை பெற்றவர்கள் வந்து ரொம்ப இனிமையான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நான் ஒண்ணு சொன்னா டக்குன்னு கேட்கிற பிள்ளைகளா இருந்ததுன்னா அது ரொம்ப பிடிக்கிற விஷயமா இருக்கும். நாள்தோறும் குற்றம் செய்யாதவனாய் எந்த ஒரு தவறும் செய்யாதவனாய் படிக்கிறது மிகவும் இனிமையான ஒரு விஷயம். தனக்கென்று உழவு மாடுகளை வச்சிருந்தானா அவனுடைய செல்வம் குறையாமல் இருக்கும். ஆக அவனுடைய வேளாண் தொழில் வந்து மிகவும் இனிமையாக இருக்கும். அது போல ஆராயின் தான் சொல்லும் திக்கில் நட்பு கொள்ளுதல், அதாவது எந்த நல்லவர்களை நட்பு கொள்ளுதல் ஒரு இனிமை தரக்கூடிய செயல் அப்படிங்கிறாங்க. யானையுடைய படைக்க ஆண்டால் முன்னினைவு ஊனத்தின் ஊருநாய் பெருக்காமல் முன்னினிதே, கான் யாரை உடை கரை ஊரினை தாங்காது மானமுடையார் மதிப்பு. மன்னன் ஒருவன் யானையுடைய படைகளை மன்னன்னா அவன்கிட்ட வந்து நிறைய யானை படைகள் எல்லாமே இருக்கணும், குதிரை படைகள் எல்லாமே. ஆக எல்லா படைகளையும் உடைய மன்னனாக தன்னை வச்சுக்கொள்றது ஒரு மன்னனுக்கு அழகு. பிற உயிரின் தசைனை தின்று தன் உடலை வளர்த்து கொள்ளாமை மிக இனிதுங்கிறாங்க. தன் ஊன் பெருக்க தான் பெரிது உண்பான் எங்கனமாகும் அருள் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவாரு. தனது உடலை பெருக்குவதற்காக பிற உயிர்களை தின்று எப்படி ஒரு மனிதன் வாழ முடியும், அது தவறு அப்படின்னு சொல்லுவாரு. ஆக அந்த எந்த ஒரு ஊனையும் தின்னாமல் உடலை வளர்த்துக் கொள்ளுதல் இனிமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. காற்றின் கரையில் அமைந்த ஊரில் இருத்தல் இனிமைங்கிறாங்க. காற்று வரணும், நல்ல ஒரு காற்று வர ஒரு ஊரா இருந்ததுன்னா அது ஒரு இனிமையான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது போல மானமுடையவரின் கொள்கை, ஒரு மானமா நான் வந்து இந்த ஒரு என்னுடைய கொள்கையில இருந்து மாறுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு வாழ்க்கை இனிமையான ஒரு விஷயம் ஆக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கொல்லாமை முன்னிலே கோல்கொடி மாராயம் செய்யாமை முன்னினிது, செங்கோலன் ஆகுதல் எய்தும் திறந்தால் இனிதென்பா யார் மாட்டும் கொல்லாங்குறையாமை நன்கு. ஒரு உயிரையும் கொல்லாமல் இருக்கிறது நல்லது, இனிமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. மன்னன் வந்து நடுவுநிலை தவறி தன்னிடம் செயலாற்றுபவருக்கு சிறப்பு செய்யாமல் மிகவும் இனிதானதுங்கிறாங்க. அதாவது ஒரு மன்னன் வந்து நடுவுநிலைமையா இருக்கணும், யாருக்கிட்டையும் வந்து ஒரு தலைபட்சமாக ஒரு தீர்ப்பு வழங்காம நடுநிலைமையா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மன்னன் செங்கோலனாக இருக்கக்கூடியது மிக ஒரு இனிமையான விஷயமா அப்படிங்கிறாங்க. யாவரிடத்தும் கூடிய மட்டில் ஒருவன் மற்றவர் மீது ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு இன்னொருத்தவங்களை பத்தி புறங்கூறாம இருக்கணும், குற்றம் சொல்லாம இருக்கணும், அது வந்து மிக ஒரு இனிமையான விஷயம். இதெல்லாம் வந்து அறிஞர்கள் கூறுகிற இனியவை 40. அடுத்தது இந்த ஆற்றான் துணையால் அறம் செய்த முன்னிலையில் பார்ப்பதால் கூறும் பழமொழி மாண்பு இனிதே, வாய்ப்புடையராகி மலவைகள் வல்லாரை காப்படைய கூடல் இனிது. மட்டும் அறத்தை செய்தால் மிக இனிதான ஒரு விஷயமாக இருக்கும். அதாவது அரசியல்களை செய்யணும், நன்னறியில் உழவன் சொல்லும் பயனுடைய சொல்லின் மாற்றுமை வந்து இனிமை அப்படிங்கிறாங்க. கல்வி முதலியவை உடையவரால் நாழிகள் அல்லாதவராய் காப்பாய் பொருந்து கொள்ளுதல் இனிது அப்படிங்கிறாங்க. கல்வியால வந்து நம்ம என்ன பண்ணணும், தன்னை காத்து கொள்ள முடியணும், அது வந்து ஒரு இனிமையான விஷயமாக கூறப்படுகிறது.
அந்தனோர் ஒத்துடைமை ஆற்ற மிக இனிது. பந்தமுடையான் படையாண்மை முன்னினிதே. தந்தையே ஆயினும் தான் அடங்கான் ஆகுமேல் கொண்டாடாயா நாகல் இனிது. அந்தனருக்கு வேதத்தை தான் கற்ற வேதத்தை மறக்காமல் இருக்கிறது மிகவும் ஒரு இனிமையான விஷயம். மனைவி மக்கள் முதலானவரிடம் பற்றுடையவன் படையை ஆளும் தன்மை மிக இனிதுங்கிறாங்க. அவன் என்னன்னா எல்லாரையுமே காக்கக்கூடியவனாக இருப்பான். அதனாலதான் அப்படி சொல்றாங்க. ஆயினும் அவன் மனம் மெய்கள் தீய வழியில் போய் அடங்காதவன் ஆனால் அவன் மகன் அல்லது அவனது சொல் கொண்டு அவன் வழியிலேயே நில்லாதிருத்தல் இனிது அப்படிங்கிறாங்க. அவன் பையன் இவன் தீய வழியில போயிட்டான்னா அவன் சொல் பேச்சே மகன் கேட்க மாட்டான். அது இனிமை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்காது. அதனால தந்தையானவன் ஒரு இனிமையான ஒரு நல்ல பண்புடையவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஊரும் களிமா உடன் உடை முன்னினிதே. தார்பூனை மன்னர் தமக்குற்ற வெஞ்சமத்து கார்வரை யானை கதம் கண்டால் முன்னினிதே. ஆர்வம் உடையவர் ஆற்றவும் நல்லவை பேதூரார் கேட்டல் இனிது. தான் ஏறி செல்லும் குதிரை ரொம்ப வலிமை உடையதாக இருந்தால் அது மிகவும் இனிதாக இருக்கும். மாலையை அணிந்த மன்னர்களுக்கு உண்டான போர்க்களத்தில் கரிய மாலை போன்று சித்து செய்யும் போரை காண்பது மிக இனிமையான ஒரு விஷயமாக இருக்கும். நல்ல கேள்விகளை மயக்கமடையாத வரை கேட்பது இனிது. நான் கேள்வி கேட்கிறேன்னா அடுத்தவங்களுக்கு அது குழப்பம் தரக்கூடிய கேள்வியாக இருக்கக்கூடாது, புரியக்கூடிய கேள்வியாக இருக்க வேண்டும். இது எல்லாம் இனிமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. தங்கன் அமர் உடையார் தாம்பாழுதல் முன்னினிதே. அங்கன் விசிமின் அகல்நிலா காண்பினியே. தங்கமையில் செய்கையர் ஆகி பரிந்துயர்க்கும் அன்புடைய காதல் இனிது. தம்மிடத்து சேர்ந்தவர் செல்வமுடையவராக வாழ்ந்தால் மிகவும் இனிது. அகன்ற வானத்தில் பரந்த நிலவு ஒளியை காணுதல் இனிது. குற்றமில்லாத நட்பு கொண்டவராய் எல்லாருக்கும் இறங்கி அன்புடையவராக இருப்பது இனிது. நன்றி.